ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சில ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அகரோ பிராண்டோட போரோசிலிகேட் கிளாஸ் ஆயில் டிஸ்பென்சர். இந்த பாக்ஸில் 2 செட் ஆஃப் ஆயில் டிஸ்பென்சர் வருது. ஒன்று 600 ml கிட்ட பிடிக்கும். இதுக்கு முன்னே ஆயில் டிஸ்பென்சர் கிளாஸில் தான் வச்சுருந்தேன், ஆனால் இப்போ அதை யூஸ் பண்ணுறதில்ல. அதை நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது நான் இப்போ அமேசானில் வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே ஃபுல்லாக கிளாஸ் மெட்டீரியல் தான். மேலே இருக்க கேப்புமே கிளாஸ் தான். அந்த லிட்டு பிளாஸ்டிக் ஃபினிஷிங்கில் இருக்குது. மீஷோ, அமேசான் ரெண்டுத்துலையுமே ஒரு நல்ல ஆயில் டிஸ்பென்சர் தேடிக்கிட்டு இருந்தேன். சில ப்ராடக்ட்ஸ் ஹேண்டில் வச்சு நல்ல அட்வான்ஸாக இருக்குது, பட் ரேட் அதிகமாக இருக்குது. நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கப்போ இந்த செட் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னே நான் இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சர் தான் வச்சுருந்தேன். இது மீஷோவில் கம்மி ரேட் தான் வாங்கியிருந்தேன். இதில் என்ன பிரச்சனைனா, இதோட மூடியில் லெதர் மாதிரி ஒரு டைப் மூடி கொடுத்துருக்காங்க. இது என்னாச்சுன்னா, நாளடைவில் அந்த ஆயில் ஊறி அதுக்குள்ளே இருக்க லேயர் எல்லாமே பிச்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே பாருங்கள், ஒரே ஒரு லேயர் தான் இருக்குது, மற்றது எல்லாமே வந்துருச்சு. நம்ம ஆயில் கொட்டும் போது கூடவே கருப்பாக அந்த எண்ணெய்க்குள்ளே விழும். நம்ம பார்த்துட்டோன்னா சரி, சில டைம் பார்க்காம கடுகு போட்டோன்னா சுத்தமாக தெரியாது. அது எண்ணெய்க்குள்ளே ஊறி ஃபுல்லாகவே உடஞ்சி வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஒரு நல்ல ப்ராடக்ட் ஃபுல்லாக பிளாஸ்டிக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சர்ச் பண்ணதில் இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருந்தது. இந்த பழைய ஆயில் டிஸ்பென்சர் 200 to 300 கிடைக்கும். ஆனால் போக போக இந்த ஒரு பிரச்சனை க்ரியேட் பண்ணுது. ஸோ அதை விட கொஞ்சம் 100 ரூபாய் அதிகமாக போட்டு வாங்கினது தான் இந்த அகோரோ பேண்ட். இதோட ப்ரைஸ் 450 rupees. இது நான் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஷார்ட்ஸில் இதெல்லாம் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து என்ன ப்ராடக்ட்னா, கிச்சன் ட்ரையிங் மேட் ஃபார் கவுண்டர் டாப்ஸ். இது ஃபுல்லாகவே ரப்பர் மெட்டீரியல், சூப்பர் அப்சர்பன் போட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்தேன், எப்படி அப்சர்வ் பண்ணது பாருங்கள், நல்லாவே இருக்குது. நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுற கூட எப்போயுமே கவுண்டர் டாப் மேலே தான் வச்சுருப்போம். அது நாளடைவில் என்ன ஆகுனா, அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு கரை சேர்ந்துடும். இந்த ட்ரையிங் மேட் போட்டுட்டு அதுக்கு மேலே கூட வச்சுன்னா இந்த தண்ணி எல்லாமே இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு உப்பு கரை சேராது. முக்கியமாக இது கொஞ்சமாக பாத்திரம் வாஷ் பண்ணும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா, டிஃபன் பாக்ஸஸ்லாம் வாஷ் பண்ணி கூடக்குள்ளே போட்டுட்டோன்னா அதை தேடுறதுக்கு ஒன்றா எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே போல் கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ், இந்த செராமிக் ஐட்டம்ஸ்லாம் நம்ம கூடக்குள்ளே போட்டுனா உடைய சான்ஸ் இருக்குது, நமக்கு தெரியாமல் உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாஷ் பண்ணும்போது இந்த ட்ரையிங் மேட் மேலே வச்சுட்டோன்னா ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். இதோட ப்ரைஸ் 200 rupees. பாத்திரம்லாம் காஞ்சதும் நம்ம மேட்டை சுருட்டி ஓரமாக வச்சுட்டோன்னா மேட்டும் டக்குன்னு காஞ்சிருது. அடுத்து ஒரு சூப்பர் ப்ராடக்ட், மினி மாப். இது பாத்ரூம், கிச்சன், கண்ணாடின்னு எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது பெருசாக இடத்தையும் அடைச்சிருக்காது, ரொம்பவே குட்டியாக காம்பேக்டாக இருக்குது. இது நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் 200 rupees. ஒரு வேளை அமேசானில் வாங்கினீங்கன்னா 300 போட்டிருப்பாங்க, ஏன்னா அதில் 2 ஸ்பாஞ்ச் கொடுப்பாங்க. இதுக்கு மேலே அட்டாச்சபிள் ஸ்பாஞ்ச் இருக்குது, அதில் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக போய் செட் ஆயிடுது. போட்டாச்சு, இனி எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நான் இது கிச்சனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம எப்போயுமே வைப்பர் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம்னா, தண்ணி தள்ளிக்கிட்டு ஒரு ஓரமாக போய் சேர்க்கணும். ஆனால் இது சூப்பராக அப்சர்வ் ஆயிடுது. நான் தண்ணி கொட்டி கொஞ்சமாக தான் வச்சேன், அப்படியே டக்குன்னு ஒழிஞ்சிடுச்சு. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. வேலை ரொம்பவே சுலபம் பார்த்துக்கோங்க. கவுண்டர் டாப் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வைப்பர் வச்சு துடைக்க தேவையில்லை, ஈரமாக இருக்குன்னு துணி வச்சு யூஸ் பண்ண தேவையில்லை. டக்குன்னு இதை வச்சு தேய்ச்சின்னா தண்ணி எல்லாம் உறிஞ்சிக்கிறோம். நான் தொடச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பேப்பர் வச்சும் தேய்ச்சி பார்த்தேன். அந்தளவுக்கு கீரெல்லாம் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. நீங்களே பாருங்கள். இது க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. உள்ளே இருக்க நாபை இழுத்துன்னா டக்குன்னு அதை ரெண்டுமே மடிஞ்சு அதில் இருக்க தண்ணி எல்லாமே ஈஸியாக பிழிஞ்சிரும். நம்ம கை வச்சு எதுவுமே பண்ண தேவையில்லை. இது பார்க்க பாம்பு வாய் திறந்து மூடுற மாதிரியே இருக்குல்ல. இதை பார்த்து என் குட்டீஸ் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இது செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன்னு நான் கடைசியாக கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பழைய மிக்ஸி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது என்னோட ப்ரீத்தி ப்ளூ லீஃப் மிக்ஸி. 7 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு, அப்பயும் ரிப்பேர் பண்ணி இதையே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மிக்ஸிக்காக நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னா, இந்த 2 புல்லட் ஜூஸ் ஜார்ஸ் தான். என்னோடய மிக்ஸி ரொம்பவே மக்கர் பண்ணிருச்சு. புதுசாக வாங்கலான்னு பார்த்தோன்னா இந்த ப்ளூ லீஃப் 4000 ஸ்டார்ட் ஆகுது. சரி, லேட்டஸ்ட் வெர்ஷன் அந்த புல்லட் மிக்சர் வாங்கலான்னா அதுவுமே 2000 அபோவ் தான் இருக்குமே. சரி, இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டலான்ட்டு லோக்கல் கடையில் கொடுத்து மிக்ஸி ரெடி பண்ணிவிட்டு இந்த 2 ஜார் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 450 ரூபாய். இது நம்ம நார்மல் மிக்ஸிக்கே இந்த டபுள் லாக் சிஸ்டம்க்கு கரெக்டாக பொருந்தோம். என்னோடய மிக்ஸியோட 3 ஜார்ஸ்லையுமே மேலே இருக்க லெதர் தொலைஞ்சு போச்சு. அதனால் நிறைய டைம் கிச்சன் ஃபுல்லாகவே தெரிச்சிடும் மிக்ஸி போடும்போது.
இனி இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா இந்த புல்லட் ஜார் வாங்கினேன். இதில் வந்து வெளியே தெறிக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இதில் சூடாக போடக்கூடாது, ஏன்னா மேலே எந்த ஓட்டையுமே இல்லை அந்த ஆவி வெளியே வர்றதுக்காக. நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம், ஒரே ஒரு மிளகு போட்டாவே பொடி வந்துடும்லாம் போட்டிருப்பாங்க. ஒரே ஒரு மிளகு போட்டாலாம் வரல, ஆனால் பொடி பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் பழைய மிக்சிலே லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் ஆகணுன்னா கண்டிப்பாக இந்த புல்லட் ஜார்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ஆஃப்டர் யூஸ் ரிவ்யூ பார்க்கலாம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ட்ரைப்ளை கடாய். இது டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதோட அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஏன் நீ அகெயின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கூட கேட்கலாம். இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். நான் ஒரு 4 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், புதுசு போலவே இருக்குது. எந்த ஸ்க்ராச்சஸுமே இல்லை, கரை இல்லை, எதுவுமே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பெருசாக அடி பிடிக்கிற வேலையே இல்லை இதில். இது கூட ஒரு கிளாஸ் லிட் வரும். நான் அதை வாங்க மிஸ் பண்ணிட்டேன். இந்த 3 செட்டும் சேர்த்து 1500 தான். இந்த ப்ரைஸ்க்கு ஆன்லைனில் கிடையவே கிடையாது. ஸோ கிச்சனுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிமார்ட்டில் இந்த தாராளமாக இந்த ட்ரைப்ளை குக்வேர் வாங்கலாம். இந்த ப்ரைஸ் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ அலுமினியம் ஐட்டம்லாம் தூக்கிட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து டிமார்ட்டில் வாங்கினா இந்த ஸ்ட்ரெயினர் தான். இது வந்து கிச்சனுக்கு மல்டி பர்பஸ் வேலை பார்க்கும். என்னென்னு நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் அந்த பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணனா இனிமேல் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக இந்த ஸ்ட்ரெயினர்லாம் காய்கறி வாஷ் பண்ண, ஃப்ரூட்ஸ் வாஷ் பண்ண, முக்கியமாக கீரை இதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே போல் அரிசி, நூடுல்ஸ், பாஸ்தா இதெல்லாம் குக் பண்ணிவிட்டு இதில் போட்டு யூஸ் பண்ணுவோம். இங்கே பாத்திரம் வாஷ் பண்ணும்போது நிறைய ஸ்பூன்ஸ் கரண்டிலாம் இருக்கும்போது அந்த கூடைக்குள்ளே ஒன்றா போட்டுனா எடுக்கவும் கஷ்டமாக இருக்கும், போடவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லாம் இந்த கூடை பக்கத்தில் இந்த ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு எல்லா கரண்டி ஸ்பூன்ஸ்லாம் வாஷ் பண்ணி இதுக்குள்ளே போட்டுருங்க. ரொம்பவே வேலை சுலபமாக இருக்கும். அதே போல் சின்ன சின்ன கண்ணாடி ஐட்டம்ஸ்லாம் நம்ம கூடைக்குள்ளே போடாமல் இந்த ட்ரைனரில் வச்சுட்டோன்னா சேஃபாக ட்ரைன் ஆகிடும். எனக்கு கிச்சனில் ரொம்பவே கஷ்டமான பிடிக்காத வேலை எதுனா இந்த தேங்காவை நோண்டி எடுக்கிறது தான். நம்ம வீட்டில் தேங்காய் வந்து ஓடோட வாங்க மாட்டோம். மரம் இருக்கிறதுனால இப்படி பொழந்து தான் எடுத்துகிட்டு வருவோம். சின்ன கத்தி வச்சு தான் எப்பயும் எடுப்பேன். அவசரத்தில் நிறைய வெட்டுக்கள் வாங்கியிருக்கேன். அதுக்கு பதிலாக இந்த கோகனட் பீலர் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 200 rupees. நல்ல அயன் மெட்டீரியல், செம்ம வெயிட்டாக இருக்குது. ரொம்ப நாளாக லோக்கல் கடையில் தேடிக்கிட்டு இருந்தேன், அப்போல்லாம் கிடைக்கல. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் இது கிடைக்குது. முதல்ல இதுலேயுமே எனக்கு எடுக்க வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கீரல் தான் இதோட ட்ரிக்கு போல். கீரல் போட்டோன்னா டக்கு டக்குன்னு எல்லாமே வந்துடுது. என்ன மாதிரி யாராவது தெரியாமல் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா இந்த பீலர் வாங்கிக்கோங்க. நான் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டுக்கு அந்த மினி மாப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன்ல. எதுக்குன்னா நம்ம வீட்டில் 2 மகாராணி இருக்காங்க. இவங்கக்கிட்ட எது சாப்பிட கொடுத்தாலும் பாதி வயிற்றுக்கு போகும், பாதி தரைக்கு போகும். எதனா கொட்டினாங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு மாப்பு துணின்னு தேடிக்கிட்டு ஓடுவேன். இனி கவலையே இல்லை, ஈஸியாக ஒரு ஸ்வைப் பண்ணால் எல்லா ஈரமும் ஓடிடும். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாங்கன்னா இந்த மினி மாப்பை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.